அத்தியாயம் 1694. நதியின் மேடையில் கோபமாக நின்று கொண்டிருந்த இளைஞனை சுற்றியிருந்த சில வீரர்கள் அமைதியாக, இப்படி கோவப்பட வேண்டாம் தருண், அந்த பையன் இப்பதான் இங்க வந்திருக்கான், இதுல அவன் மேல எந்த தப்பும் இல்ல என்றனர். அவர்களது குரலில் உதவியற்ற தன்மை இருந்ததா? ஏனெனில் இந்த முறை நிரஞ்சன யோகி நதியில் நீராடும் உரிமை தருணுக்கே என்று அனைவரும் நினைத்திருந்தனர். ஆனால் ஜெயசமரன் பற்றிய செய்தி வந்ததும் அவர்கள் திகைத்து போனார்கள். புது வீரன் வந்தவுடனேயே அந்த பெருமையை பெற்றான் என்பதால் பெரும்பாலானவர்கள் மனக்கசப்புடன் இருந்தனர். ஆனால் தருண் மட்டுமே மிகவும் கோபமடைந்திருந்தான். அவன் கோபத்தில், இந்த பெரியவங்க எல்லாம் குருடாகிட்டாங்களா? அந்த பையன் நேத்து தான் இந்த பிரிவுக்கே வந்தான். 100 பேரரசுகளோட போர்ல ஜெயிச்சது பெரிய விஷயம்தான். ஆனா அதனால என்ன? நம்மளை பத்தி யாராவது ஏதாவது நினைச்சாங்களா? இந்த பிரிவுக்காக நம்ம எத்தனை வருஷம் உழைச்சிருக்கோம். குறைந்தபட்சம் 1 வருஷமாச்சும் அவன் இங்க இருந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இந்த பரிசை கொடுத்திருக்கலாம் என்றான். அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த வீரர்கள் ஆமாம் என்று தலையசைத்தனர். அவர்களும் அவன் கோபத்தை புரிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை. தருண் இந்த விஷயத்தை அவ்வளவு எளிதாக மறக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். அவனது திறன் மிக உயர்ந்தது என்பதை பெரும்பாலோர் அறிந்திருந்தனர். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பிரிவில் பயிற்சி பெற்று 6ஆம் நிலை நிரஞ்சன யோகியாக தருண் வளர்ந்திருந்தான். அதனால் புதிய தலைமுறை வீரர்களிடையே அவனது நிலை மிகவும் உயர்ந்தது. ஜெயசமரன் வெறும் 4ஆம் நிலை நிரஞ்சன யோகி என்பதாலும் தருண் மிகவும் கோபமாக இருந்தார். அந்த நேரத்தில் பல புதிய தலைமுறை வீரர்கள் ஆற்றின் அருகே இருந்தனர். ஆனால் மற்றவர்களின் முகங்களில் தருணை போன்ற கோபம் எதுவும் காணப்படவில்லை. அவர்களுக்கு இந்த வெகுமதியை ஜெயசமரன் இவ்வளவு எளிதாக பெற்றிருக்க முடியாது என்று தெரிந்திருந்தது. நிரஞ்சன யோகி நதிக்கு அருகே கட்டப்பட்ட மேடையில் மக்கள் காத்திருந்தனர். காற்றின் சத்தம் அந்த நேரத்தில் கேட்டது. அதைத் தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டோர் காற்றில் பறப்பதை காண முடிந்தது. அவர்கள் மெதுவாக வந்து மேடையில் நின்றனர். ஜெயசமரன் அவர்களுக்கு முன் நின்றிருந்தார். மேடையில் ஏற்படும் சத்தம் ஒரு விசித்திரமான ஒலியாக மாறியிருப்பதை ஜெயசமரனும் அவனது தோழர்களும் கண்டனர். அவர்களின் வருகையால் தான் அந்த அமைதியின்மை ஏற்பட்டது என்பதை ஜெயசமரன் உணர்ந்தாலும் அவன் முகத்தில் எந்த ஆச்சரியமும் காணப்படவில்லை. காற்று பிரிவில் வீரர்களையும் மற்ற சிறப்பு வீரர்களையும் எளிதாக சமாதானப்படுத்த முடியாது என்பதையும் அவன் புரிந்திருந்தான். சிலர் தன் மீது கொஞ்சம் கோபமாக இருப்பதையும் அவன் உணர்ந்தான். அருகில் நின்ற சமரன் சில வீரர்களை பார்த்து ஜெயசமரனிடம், ஜெய், இங்க பல திறமையான மற்றும் சக்தி வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க. அதனால நீ இங்க தனியா தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன் என்றான். அதை கேட்ட ஜெயசமரன் தலையை மெதுவாக ஆட்டினான். அப்போது தருண் அவனை நோக்கி வந்து கனமான குரலில், காற்று பிரிவுக்கு வந்தவுடனே சிறப்பு வீரர்கள் பிரிவுல சேர்க்கப்பட்ட சமரன் ஜெயந்தன் நீதான என்று கேட்டான். அதற்கு ஜெயசமரன் சிரித்துக் கொண்டு, ஆமா, அது நான் தான். என்னோட பெயர் சமரன். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்றான். ஆனால் தருணின் கோபம் இன்னும் குறையவில்லை. அவன் உடனே, சமரா, 100 பேரரசுகளோட போர்ல ஜெயிச்ச உடனே நீ இங்க வந்திருக்க. எங்க யாவர் பிரிவுல சேர்ந்து எங்களோட பிரிவை பெருமைப்படுத்தி இருக்க. அதுக்காக நீ என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நினைக்காத. ஒவ்வொரு வருஷமும் ஒரு சிறப்பு வீரனுக்கு மட்டும்தான் இந்த நிரஞ்சன யோகி நதியில நீராட வாய்ப்பு கிடைக்கும். நீ இப்பதான் வந்திருக்க. அதனால இந்த நீராடலுக்கு நீ தகுதியானவன்னு கருத முடியாது. அதனால நான் சொல்றத கேளு. அடுத்த வருஷம் இந்த நீராடலுக்கு வா. அதுதான் உனக்கு சரியா இருக்கும் என்றான். இதற்கு ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, இந்த நீராடலுக்கு நான் தகுதியற்றவன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு புரியுது. சரி, நான் யார் கூட போட்டி போட்டு என்னோட திறமையை நிரூபிக்கணும்னு நீயே சொல்லு என்றான். ஜெயசமரன் தன் திறமையை எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்றால் யாருக்காவது பாடம் கற்பிக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். மேடையில் நின்றவர்களின் காதுகளில் அவன் வார்த்தைகள் விழுந்ததும் அவர்கள் முகங்களில் ஆச்சரியம் தெரிந்தது. தருணின் முன் இப்படி சொல்வதற்கும் மிகுந்த தைரியம் தேவை என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அதே நேரத்தில் ஜெயசமரனை மிரட்டினாலும் அவன் நிரஞ்சன யோகி நதியில் நீராடுவதை தடுக்க தருணால் முடியாது என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஏனெனில் இந்த வாய்ப்பை வழங்கியது காற்று பிரிவின் செயலாளர் விசாகனே. ஆனால் ஜெயசமரனிடம் தன் அதிகாரம் எவ்வளவு என்று காட்டிவிட வேண்டும் என்ற எண்ணமே தருணுக்குள் எழுந்தது. அவன் அதை ஒரு எச்சரிக்கையாக நினைத்தான். ஆனால் ஜெயசமரன் தன் விளையாட்டை தொடங்கப் போகிறான் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. இப்போது அனைவரின் பார்வையும் அந்த மேடையை நோக்கி இருந்தது. ஜெயசமரன் அமைதியாக யாரிடமும் சவால் செய்ய தயார் என்றபடி இருந்தான். அந்த நேரத்தில் மேடையிலிருந்து சிறிது தூரத்தில் தண்ணீரின் மேல் 2 நிழல்கள் மெதுவாக மிதந்தன. அவர்களில் ஒருவர் காற்று பிரிவின் செயலாளர் விசாகன், மற்றொருவர் வெள்ளை ஆடை அணிந்த மிக வயதான மனிதர். அவர்தான் காற்று பிரிவின் தலைவர் மாயவேந்தன். விசாகன் மேடையை நோக்கி சிரித்தபடியே,
நான் இத கண்டிப்பா ஒத்துக்கணும். இந்த பையனுக்கு விஷயங்களை எப்படி கையாளணும்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குது என்றார். அதை கேட்டு அவருக்கு அருகில் நின்ற மாயவேந்தன் லேசான புன்னகையுடன், எனக்கு அந்த பையன் சமரனை பார்க்கும்போது உன்னை பார்க்கிற மாதிரியே இருக்குது என்றார். அதற்கு விசாகன் ஒரு கணம் யோசித்து, திறமை இல்ல வலிமைய பத்தி பேசுனா இந்த பையன் உண்மையிலேயே அவன் வயசுல நான் இருந்ததை விட எங்கேயோ தாண்டி போயிட்டான். இவன் மட்டும் கடுமையா பயிற்சி எடுத்தா கண்டிப்பா யாவர் பிரிவோட புதிய தலைமுறையின் மிக திறமையான போர் வீரர்கள்ல ஒருவனா மாறுவான். உண்மையிலேயே அவனால வான பிரிவு வீரர்களுக்கு எதிராக கடுமையான சண்டையை செய்ய முடியும். இந்த தலைமுறையில இவன மாதிரி பல வீரர்கள் இருக்காங்க, அவங்களையும் இதே மாதிரி சொல்லலாம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட மாயவேந்தன் சிரித்தார். பிறகு ஜெயசமரனை நோக்கி பார்வையை திருப்பி, இந்த பையனோட உடம்புல சில ரகசியங்கள் மறைஞ்சிருக்குது. ஆனா அதுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்ல. இப்போதைக்கு அவன் நம்ம யாவர் பிரிவோட போர் வீரன். அதனால அவன் நம்ம பிரிவுக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் பண்ணாத வரைக்கும் அவனைய சீடனா கருத நான் தயார் என்றார். அவர் சிறிது நிமிடம் நின்று விசாகனை நோக்கி புன்னகையுடன், ஆமா விசாகா, இந்த பையன் சண்டை போடுறத நீ ஏற்கனவே பார்த்திருக்க இல்லையா? இப்போ தருணுக்கும் அவனுக்கும் நடுவுல சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்கன்னு நீ நினைக்கிற என்று கேட்டார். அதை கேட்ட விசாகனின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை விரிந்து, தருண் இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், ஏன்னா அவன் தப்பான ஒருத்தங்கிட்ட சவால் விட்டிருக்கான் என்று சிரித்தார். விசாகன் பண்டைய போர்க்களத்தில் ஜெயசமரனின் வலிமையை நேரில் கண்டவர். அதனால் தருணின் முன் அவன் தன் திறமையை எப்படி காட்டப் போகிறான் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தார். மறுபுறம் ஜெயசமரனின் கேள்வியை கேட்ட தருண் அவனை கோபமாக பார்த்து கடுமையான குரலில், ஏய் சமரா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி பேசுவ என்று கேட்டான். இதை கேட்கும் போதே தருணின் கண்களில் கோபத்தின் நெருப்பு தெளிவாக தெரிந்தது. காற்று பிரிவுக்கு வந்த ஒரு புதிய போர் வீரன் அவனிடம் இப்படி பேசுவது இதுவே முதல் முறை. எதுவும் யோசிக்காமல் தருண் தன் உடலிலிருந்து பெரும் சக்தியை வெளியிடத் தொடங்கினான். அந்த சக்தி தபோர் பேரரசின் இவனை விட வலிமையாக இருந்தது. அப்போது அவனை சுற்றி இருந்த காற்று மின்னல் போல அதிர்ந்தது. பிறகு தருண் ஆழ்ந்த மூச்சை இழுத்து, நீ எங்க பிரிவோட புது போர் வீரன், அதனால உன்னை நான் அதிகமா காயப்படுத்த மாட்டேன். ஆனா என்னோட 10 தாக்குதல்களுக்கு அப்புறமும் நீ தோக்கலன்னா நிரஞ்சன யோகி நதியில நீ நீராட போறத பத்தி நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். என்ன சமரா, என்னோட சவாலை ஏற்க நீ தயாரா என்று கேட்டான். அதற்கு ஜெயசமரன் சிரித்துக் கொண்டே, உன்னோட சவாலை ஏற்க நான் தயார். ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. தாக்குதல்கள் என் பக்கத்துல இருந்தும் வரும். ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த போட்டியை முடிக்க எனக்கு 10 தாக்குதல்கள் கூட தேவையில்லை என்றார். இதை சொன்னவுடன் ஜெயசமரனும் தனது உடலிலிருந்து பச்சை ஒளி சக்தியை வெளியிட்டார். அப்போது அவன் முகத்தில் எந்த பயமும் இல்லை என்பதை பார்த்த தருண் சிறிய புன்னகையுடன், ஒருத்தருக்கு தைரியம் இருக்கிறது நல்லதுதான், ஆனா அந்த தைரியம் எல்லையை தாண்டுனா அவன் ஒரு முட்டாளா மாறிடுவான். இப்ப உன்னோட பெருமையை பார்த்தா 100 பேரரசுகளோட போர்ல வென்றவன் எவ்வளவு திறமையானவனா இருப்பான்னு நானும் பார்க்க விரும்புறேன். சரி, நானும் நீ சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன் என்றான். இதை சொன்னதும் தருண் அவன் மனதில் யோசிக்க ஆரம்பித்தான். இன்று ஜெயசமரனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கவில்லை என்றால் நாளை யாரும் தன்னை மதிக்க மாட்டார்கள் என்று உறுதியாக நினைத்தான். பிறகு அவன் உடனே தன் உடலிலிருந்து பிரகாசமான தங்க ஒளியை வெளிப்படுத்தினான். அந்த ஒளி மெதுவாக ஒரு பெரிய தங்க வாளாக மாறியது. வாளில் இருந்து வந்த ஒளி காற்றை வெட்டியது போல இருந்தது. தருண் அதை கையில் பிடித்து முன்னே பாய்ந்தான். அப்போது அவன் வாளிலிருந்து பல நிழல்கள் பறந்தன. அவனது ஒவ்வொரு அசைவும் மின்னல் போல கூர்மையாக இருந்தது. ஜெயசமரன் அதை பார்த்ததும் உடனே தன் கைகளிலிருந்து பச்சை ஒளியை வெளியிட்டான். அந்த ஒளி ஒரு வலுவான கவசமாக மாறியது. தருணின் வாள் அந்த கவசத்தை மோதியதும் தீப்பொறிகள் பறந்தன. ஆனால் ஜெயசமரனின் கவசம் சிதையவில்லை. தருணின் தாக்குதலை எளிதாக தடுத்த பிறகு ஜெயசமரன் நேரத்தை வீணாக்காமல் முன்னேறினான். பண்டைய போர்க்களத்தில் போரிட்டதால் அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். அதனால் இந்த போட்டியை விரைவாக முடிக்க விரும்பினான். அப்போது அவன் தன் கைகளை நீட்டி கருப்பு ஒளி ஒன்றை வெளியிட்டான். அந்த ஒளி ஒரு நிழலாக மாறி தருணை நோக்கி பாய்ந்தது. திடீரென ஏற்பட்ட இந்த தாக்குதலால் தருண் அதிர்ச்சி அடைந்து சற்று பதட்டத்துடன், 5ஆம் வகுப்பு ஆத்ம புதையலா என்று கேட்டான். பிறகு அவன் உடனே பின்வாங்கி தன் சக்திகளை பயன்படுத்தி அந்த தாக்குதலை தடுக்க முயன்றான். சில நொடிகளில் தருணின் சக்தியிலிருந்து உருவான ஒரு பிரகாசமான முஷ்டி முன்புறம் நகர்ந்தது. அது அதிக வலிமையுடன் வளர்ந்து
நேராக ஜெயசமரனின் கருப்பு நிழலை நோக்கி பாய்ந்தது. 2 தாக்குதல்கள் ஒன்றோடு ஒன்று மோதியவுடன் பெரும் சத்தம் வானம் முழுவதும் எதிரொலித்தது. அதே நேரத்தில் ஆபத்தான சக்தி அலைகள் வெளிப்படத் தொடங்கின. அதை பார்த்த அங்கிருந்த வீரர்களின் முகங்களில் பயம் கலந்த ஆச்சரியம் தெரிந்தது. சற்று தூரத்தில் நின்ற லோகனும் மற்றவர்களும் தருணின் வலிமையை பார்த்து மயங்கினர். உண்மையில் சக்தியின் அளவில் தருண் இவனை விட பல மடங்கு வலிமையானவன். அதனால்தான் அவன் காற்று பிரிவின் சிறப்பு வீரன் என்ற பெயரை பெற்றான். அந்த நேரத்தில் தருண் வேகமாக முன்னேறி ஜெயசமரனை நோக்கி, உன்கிட்ட 5ஆம் வகுப்பு ஆத்ம புதையல் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுலயே உன்னோட முழு நம்பிக்கையையும் வைக்காத. அது மட்டும் உன்னை வெற்றி பெற வைக்காது என்றார். இதை சொன்னதும் அவனது உடலிலிருந்து மீண்டும் ஒரு புதிய முஷ்டி உருவானது. இந்த முறை அதிலிருந்து எழுந்த ஒளி வானத்தை தாண்டி பரவியது. சுற்றி இருந்தவர்கள் அந்த சத்தத்தையும் சக்தியையும் உணர்ந்தபோது அவர்களால் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த சக்தி வாய்ந்த தாக்குதலையும் மீறி ஜெயசமரன் பின்வாங்கவில்லை. மாறாக இன்னும் வேகமாக முன்னேறி தன் கருப்பு குறியீடுகளை மாற்றினான். அவன் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு ஆழ்ந்த மூச்சு விட்டான். பின்னர் தனது சக்திகள், உள் சக்திகள் மற்றும் அழிவு சக்திகளையும் ஒன்றாக இணைத்தான். அந்த 3 சக்திகளும் சேர்ந்தவுடன் அவனுடைய உடலிலிருந்து வெளிவந்த ஒளி மர்மமான கருப்பாக மாறியது. அதிலிருந்த ஆற்றல் அழிவை நினைவூட்டும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அந்த சக்தியின் தீவிரம் அவனுடைய முந்தைய சக்திகளை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. சுற்றியிருந்தவர்கள் அந்த ஒளியை பார்த்து வாயை பிளந்து நின்றனர். இப்போது ஜெயசமரனின் சக்தி 6ஆம் நிலை நிரஞ்சன யோகியுடன் ஒப்பிடக்கூடியது. அவன் தருணை விட எந்த வகையிலும் குறைவாக இல்லை. அவன் தனது பாதத்தை தரையில் வலிமையாக மிதித்தான். அதனால் கருப்பு சக்தி மின்னல் வேகத்தில் முன்னேறியது. அதே சமயம் அவனுக்குள் ஒரு நாகத்தின் உருவம் தோன்றியது. அந்த நாகம் மெதுவாக கண்களை திறந்தது. அதன் பார்வை கொடூரமாகவும் உயிரோட்டமுடனும் இருந்தது. அந்த நாகம் கண்களை திறந்தவுடன் சுற்றியிருந்த காற்றே அதிர்ந்தது. அதன் உடல் பெரிதாகி இருட்டில் மின்னியது. அந்த கொடூர மிருகத்தை பார்த்த பலர் அதிர்ச்சியுடன் ஒரே நேரத்தில், ஒரு நாகத்தோட ஆன்மாவை அவன் எழுப்புறானா என்று கத்தினார்கள். அப்போது அந்த நாகம் வானத்தை நோக்கி தலை தூக்கி சத்தமாக சீறியது. அது வெளியிட்ட அந்த ஒளி வானத்தையே அதிர வைத்தது. அதன் முகத்தில் கோபம் தெளிவாக பளிச்சிட அதன் அபாரமான சக்தியால் நதிக்கரையில் இருந்த கற்களில் விரிசல்கள் தோன்றத் தொடங்கின. பிறகு ஒரு கணம் கழித்து தருணின் ஆபத்தான தாக்குதல் அந்த நாகத்தின் உடலில் மோதியது. அப்போது பெரிய வெடிப்பு சத்தம் கேட்க கருப்பு நாகம் கடும் சத்தத்துடன் சீறியது. ஆனால் அந்த தாக்குதல் அந்த நாகத்தின் முன் ஒன்றுமில்லாதது போலவே தோன்றியது. அந்த கோபத்தில் அந்த நாகம் நேராக தருணை நோக்கி பாய்ந்தது. அந்த தருணத்தில் தருணின் முகத்தில் ஒரு பயம் தெரிந்தது. அவன் எவ்வளவு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறான் என்பதை உணர்ந்தான். அவன் தன் பதட்டத்தை அடக்க முயன்றாலும் அவன் மனதில் பயம் மறையவில்லை. அவன் தன் கைகளில் இருந்த தங்க வாளை இறுக்கமாக பிடித்தான். அடுத்த நொடியிலேயே அந்த வாள் மெதுவாக நடுங்க தொடங்கியது. அதிலிருந்து ஒரு பிரகாசமான தங்க ஒளி வெளியேறியது. அந்த ஒளி வெளிவந்ததும் சுற்றியுள்ள இயற்கை சக்திகள் கலங்கின. அப்போது காற்று வேகமாக நகர்ந்தது. நிலம் மெதுவாக அதிர்ந்தது. சுற்றி நின்ற சில அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அந்த நுட்பத்தை உடனே அடையாளம் கண்டனர். அதனால் அவர்கள் பார்வை தருணின் மேல் நிலைத்து நின்றது. அந்த நேரத்தில் தருண் தன் பார்வையை நேராக கருப்பு நாகத்தை நோக்கி திருப்பினான். ஆனால் அது இன்னும் வேகமாக அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த நொடியில் தருணின் கையில் இருந்த தங்க வாள் திடீரென ஒரு வெள்ளை வாளாக மாறியது. அந்த வாளிலிருந்து வெளிவந்த ஒளி அங்கிருந்தவர்களின் கண்களை கூசச் செய்தது. பிறகு அவன் இந்த வாளை அசைத்து நாகத்தின் மீது நேரடியாக தாக்கினான். ஜெயசமரன் அந்த தாக்குதலின் சக்தியை உணர்ந்தபோது அவனது முகத்தில் சிறிய ஆச்சரியம் தோன்றியது. ஆனால் அவன் பின்வாங்கவில்லை. அவன் தன் சக்திகளை மேலும் அதிகரித்து நாகத்தை முன்னோக்கி நகர்த்தச் செய்தான். அப்போது அந்த நாகத்தின் உடல் மின்னல் போல பிரகாசித்து அதன் சக்தி மேலும் பெரிதானது. அதனால் அங்கிருந்த மேடையில் இருந்த விரிசல்கள் விரிவடைந்தன. காற்று கனமாக மாறியது.